பாகிஸ்தானுடைய தொடர் அத்துமீறல் இரவு முழுவதுமாக நீடித்த தாக்குதல் முயற்சியை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக தகர்த்தெறிந்திருக்கிறது. ஏறக்குறைய 45 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. தற்போது நீண்ட இரவு விடிந்திருக்கிறது. தற்போது அந்த பாதுகாப்பு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பாதுகாப்பு ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரம் தொடர்பாக இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மிகிலன். இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்ன? தேவா, தற்போது நீங்கள் குறிப்பிட்டதுபடி தற்போது அமிர்தசரஸ் பகுதியில் மட்டும் இரண்டு ட்ரோன்கள், அதாவது பாகிஸ்தானால் அனுப்பப்பட்ட அந்த ட்ரோன்கள் பொற்கோயில் பகுதியில் காணப்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தான் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம், அவ்வாறு வீட்டுக்குள் இருக்கும் போது மின்சாரத்தை துண்டித்துவிட்டு ஜன்னல் பக்கத்தில் அமர வேண்டாம் என்று தற்போது அவர்கள் ஒரு எச்சரிக்கையும் வழங்கியுள்ளனர். அதே போல யாரும் வெளியே வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். மிக முக்கியமாக ஒரு சைரன் ஆனது ஒலிக்கப்படும். மீண்டும் அது தொடர்பான தகவல்கள், அதாவது எதுக்கு இந்த சைரன் ஆனது ஒலிக்கப்பட்டது என்பது அவங்களுக்கு விளக்கப்படும். அதுவரை யாரும் பொதுவெளியில் வர வேண்டாம் என்றும் அவர்கள் தற்போது ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கின்றனர். நாம் நேற்று பார்த்திருக்கிறோம் தேவா, நீங்கள் குறிப்பிட்டபடி நேற்று இரவு தொடங்கி சுமார் 50 ட்ரோன், ஸ்வாம் ட்ரோன்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது ஒரே நேரத்தில் பல ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் பல பகுதிகளுக்கு அது செல்லும். அதுதான் ஸ்வாம் ட்ரோன்ஸ் என்று சொல்கிறார்கள். இந்த ட்ரோன்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோலிலிருந்து சர்வதேச எல்லை பகுதி வரைக்கும், அதாவது ஏறக்குறைய அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதி எல்லை முழுவதும் இந்த ட்ரோன்கள் நேற்று பறந்திருக்கின்றன. நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சம்பா, ஜம்மு, அக்னூர், நாக்ரோட்டா மற்றும் பத்தன்கோட் ஆகிய பகுதிகளில் தான் இந்த ட்ரோன் ஆனது பறந்திருக்கிறது. மிக முக்கியமாக சம்பா, ஜம்மு மற்றும் பத்தன்கோட் இந்த பகுதிகளில் ஏற்கனவே ராணுவ நிலைகள் இருக்கின்றன, விமானப்படைக்கு சொந்தமான நிலைகள் இருக்கின்றன. இந்த நிலைகளை குறிவைத்துதான் இந்த ட்ரோன்கள் எல்லாம் அனுப்பப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர். இந்த அனைத்து ட்ரோன்களும், அதாவது இந்த 45 to 50 ட்ரோன்கள் நேற்று இரவு ஏவப்பட்ட ட்ரோன்கள் அனைத்துமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன்களை அழிப்பதற்காக L-70 கன்ஸ், அதாவது இது ஆர்ட்டிலரி டிஃபென்ஸ் கன்ஸ் என்று சொல்வார்கள், L-70 சூ 23mm மற்றும் ஜில்கா சிஸ்டம் ஆகிய இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தான் இந்த ட்ரோன்கள், இந்த ஸ்வாம் ட்ரோன்கள் அழிக்கப்பட்டதாக தற்போது ராணுவத்திலிருந்து தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போல இந்த ட்ரோன்களை அழிப்பதில் தற்போது இந்தியா ஒரு கைத்தேர்ந்த இடத்தில் இருப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தேவா. மற்ற பகுதிகள், மற்ற பகுதிகளாக இருக்கட்டும், ஜம்முவாக இருக்கட்டும் அல்லது காஷ்மீர், ஸ்ரீநகர், அதே போல ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சல்மர் ஆகிய பகுதிகளில் தற்போது இந்த ஒரு தாக்குதலும், அதாவது போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ஈடுபட்டு வந்த அந்த தாக்குதல் தற்போது இந்த பகுதிகளில் எதுவும் இல்லை. அதாவது விடிந்ததற்கு பின்பு இது கம்மியாயிருக்கிறது. அதாவது இந்த தாக்குதல்கள் தற்போது குறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். அதே போல உரி மற்றும் ரஜோரி பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் இந்த செல் குண்டுகளை